வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி தூதுவளை சூப் எப்படி செய்கிறது பார்க்கலாம். இந்த மறுநாளுக்கு சளிக்கு இருமலுக்கெலாம் ரொம்ப கேட்கக்கூடியது. இது தூதுவளை கீரை இப்படி தான் இருக்கும். அந்த காம்பில் முள் இருக்கும். நம்ம இதெல்லாம் விட்டுட்டு கீரையை மட்டும் இப்படி தனியாக கட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த தூதுவளை சூப் கால்சியம் சத்து மிக்கது. இதை வாரத்துக்கு ஒரு நாளை சேர்த்துக்கிட்டா பற்களுக்கும் எலும்புகளுக்கும் வலிமை தரக்கூடியது. தூதுவளை சூப் தொண்டையில் ஏற்படக்கூடிய புற்றுநோய் வராமல் தடுக்கக்கூடியது. தொண்டையில் ஏற்படுற இன்ஃபெக்ஷனையும் குணப்படுத்தக்கூடியது. தூதுவளை இது மாதிரி தான் இருக்கும். இது மாதிரி குச்சியில் இருக்கும். அந்த குச்சியில் முள்ளெலாம் இருக்கும். அந்த முள்ளெலாம் நீக்கிட்டு தூதுவளை தனித்தனி இலையாக பறிச்சிக்கணும். அதுக்கு தேவை 10 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன், 1 ஸ்பூன் மிளகு, 1.5 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் துவரம்பருப்பு, 1 ஸ்பூன் கொத்தமல்லி எடுத்துருக்கேன். இப்போ இந்த மிளகு, சீரகம், துவரம்பருப்பு, கொத்தமல்லியை வானலில் போட்டு வறுத்து எடுத்துக்கணும். நான் கொஞ்சமாக போகிறதால எல்லாத்தையும் ஒன்றாவே போட்டு வறுத்துடுறேன். வறுத்த மிளகு, சீரகம், துவரம்பருப்பு, கொத்தமல்லியை மிக்சியில் போட்டு அரைச்சிக்கணும். இதில் ஒரு 4-5 பல் பூண்டு போட்டு அரைச்சிக்கணும். தூதுவளை சூப்புக்கு அரிசி கழுவு தண்ணி அவசியம் சேர்த்துக்குங்க. அரிசி முதல் தண்ணி வடிகட்டிட்டு 2வது தண்ணி இருக்குது இல்லைங்களா, அதில் எடுத்துக்குங்க. இந்த அரிசி கழுவு தண்ணி தூதுவளை சூப்புக்கு சேர்த்துக்கிட்டால் ரொம்ப நல்லது. தூதுவளை கீரை ரொம்ப உஷ்ணமானது. அரிசி கழுவு தண்ணி குளுமையானது, அதே சமயம் சத்து மிக்கது. ஒரு பாத்திரத்தில் அரிசி கழுவின தண்ணி எடுத்துருக்கேன். நான் 4 கிளாஸ் எடுத்துருக்கேன். நீங்கள் உங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி அதிகமாகவோ கம்மியாகவோ எடுத்துக்கோங்க. இதில் இந்த கீரையை இது நல்லா கழுவி எடுத்த பிறகு ஒரு பிடி அளவுக்கு இருக்குது. இதில் சேர்த்துட்டு நம்ம வெங்காயம் எடுத்து வச்சுருந்தீங்களா, அதை பொடிசாக அரிஞ்சு அது இதில் சேர்த்துடணும். இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த மிளகு, சீரகம் சேர்த்து அதில் 1 ஸ்பூன் உங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி எல்லாத்தையும் கூட சேர்த்துக்கலாம். இதில் சின்ன ஸ்பூனில் கல்லுப்பு போட்டிருக்கேன். கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து இந்த கீரை வேகிற வரைக்கும் கொதிக்க வைக்கணும். மூடியை வேக வைக்கலாம். இதுமாதிரி நல்லா கொதிக்கணும். அந்த கீரை சாஃப்டாக வேகிற வரைக்கும் சீக்கிரம் வெந்துடும். ஒரு 5-10 நிமிஷத்துக்குள்ளே வெந்துடும். இதை பாருங்கள், 10 நிமிஷம் கழிச்சோடனே இது மாதிரி இருக்கும். நீங்கள் காரம் பார்த்துட்டு மீதி இருக்கிற அந்த பொடி அரைச்சோம் இல்லைங்களா, அது எல்லாத்தையும் கூட இதில் சேர்த்துடலாம். தேவைக்கு தகுந்த மாதிரி காரம் சேர்த்துக்கலாம். ரெடி ஆயிடுச்சு. இதை பாருங்கள், இதை நம்ம சூப்பாகவும் குடிக்கலாம். சாதத்தில் சேர்த்து ரசம் சாதம் சாப்பிடுவோம் இல்லைங்களா, அது மாதிரி சாப்பிட்லாம். இது சளி பிடிச்சி ஜுரம் அடிக்குது இல்லைங்களா இந்த மழை நாளில், அதுக்கு இது சேர்த்துக்கிட்டா ரொம்ப நல்லது. நீங்களே இது மாதிரி செய்து பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. நம்ம டாக்டர்கிட்ட வைத்தியம் பண்ணாலும் இதை நம்ம கொஞ்சம் சேர்த்துக்கலாம்.